நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ஃபேஸ் போர்வெல் மோட்டருக்கான போர்டு தான். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எடப்பாடி நியரில் வந்துட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் செட்டப்பும் நாங்கள் இங்கேயே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த போர்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தியெல்லாம் வந்து தட்டுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, கார்னருக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் மார்க் பண்ணுறதுக்காக. அது மார்க் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து அந்த டாப் அப்படின்ற ஒரு இதையும் வந்துட்டு மார்க் பண்ணிடுவார். எதனால் அப்படின்னா திரும்ப அதே பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த போர்டு மறுபடியும் செட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பென்சில்லே வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சிருவார். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் போடுவார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன்னா மீதி இருக்க பார்த்திங்களா திங்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரியர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎம் அப்படின்ற பிராண்டு தான். அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்துட்டு ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அந்த போர்டுக்குள்ளே வந்து ஒன்ஸ் வச்சு பார்ப்போம் பாக்ஸில் 4 போல்ட்டும் வந்து கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்றது. அது கரெக்டாக செட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து அப்பா வந்து இந்த கேரியர் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பேனல் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவார் அப்பா. எப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட்ரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேரியரு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எம்சிபி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இது 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அப்பா ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் 3 ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக 3 ஹோல்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருவார். வச்சுட்டு அதுக்கு வந்து தேவையான ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிடுவார். அதாவது ஸ்க்ரூ போடுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஒயர் விடுறதுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா மார்க் பண்ணிடுவார். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயர் விடுறதுக்கான அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட ஆரம்பிச்சிருவார். நான் வந்து அந்த கேப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயர் எல்லாத்தையுமே வந்துட்டு முறுக்கிட்டு இருப்பேன். அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லா ஹோல்ஸுமே போட்டு முடிச்சிடுவார். அப்பா வந்து ஹோல்ஸ் போட்டு முடித்தவொடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் அப்பா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த கேரியர் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணுவோம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் இருந்து அந்த ஹோல்டருக்கு வந்துட்டு எவ்வளோ லென்த்து ஒயர் வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் மெஷர் பண்ணி அந்த இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருப்பேன். அதாவது இந்த சுவிட்ச் போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயர் வந்து 2 இடத்துல வந்து இன்புட் எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம கேரியர்லேருந்தும் எடுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிபியிலேருந்தும் எடுக்கலாம். அதாவது கேரியரில் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எம்சிபியிலேருந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் மெஷர் பண்ணிட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரியர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்தூசி வச்சு அதில் வந்து லைட்டாக ஒரு பஞ்ச் பண்ணிப்பார். அடுத்து இந்த ஃபியூஸ் கேரியர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்காட் ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அந்த மக்காட் ஸ்க்ரூ வச்சு தான் வந்துட்டு டைட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து அதிலே வர ஸ்க்ரூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நார்மல் ஸ்க்ரூ தான். அது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்காட் ஸ்க்ரூ போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் தான் கேரியர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் கூட வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து 3 ஃபேஸ் மோட்டர் ஸ்டார்டர் வந்துட்டு ஒயரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்து பிளேட்டுன்ற ஒன்று வந்து அவசியம் வைக்கணும். அதாவது எதுக்காக இந்த எர்த்து பிளேட் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்து பிளேட் வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோம். நீங்கள் இந்த இடத்துல வந்து எம்சிபியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஎல்சிபின்னு இருக்குது பார்த்திங்களா, எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர், அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் டைமில் வந்து அந்த ஸ்டார்டரை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயரிங்கில் யூஸ் பண்ணது வந்து எம்சிபி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நமக்கு வர 3 ஃபேஸ் சப்ளையும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஹோல்டர் வந்து செட் பண்ண போகிறோம். அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜிஎம் பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிராண்டு ஹோல்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஹோல்டருக்கும் வந்துட்டு கனெக்ஷன் போட்டு அந்த ஹோல்டரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல டைட் பண்ணிடுவேன். இந்த 3 ஹோல்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 3 சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த 3 சுவிட்சுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா RYBயிலேருந்து தனித்தனியாக வந்துட்டு இன்புட் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும் போதும் ஒரு ஃபேஸ்லேருந்து அந்த லைட் வந்துட்டு ஆன் ஆகும். அப்படி வந்து எந்த ஃபேஸில் வந்துட்டு லைட் ஆன் ஆகலையோ அப்போ வந்து உங்களுக்கு 2 ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்.
அதே போல் வந்து அந்த போருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சர்வீஸ் கொடுக்குறதா தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சர்வீஸ் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. அதுக்காக நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேனல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒயர்லாம் வந்துட்டு லூப் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இங்கேயே நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஒயரிங் செட்டப் ஃபுல்லாகவே முடித்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். அடுத்து அங்கே போனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பேனல் செட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸை நிறுத்தி அதுக்குள்ளே வந்துட்டு இந்த போர்டை எடுத்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படின்றதுனால நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லா வரைக்குமே முடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஹோல்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு டைட் பண்ணி முடிச்சுட்டு அதோட கேப்பையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வரிசையாக போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்துட்டு அந்த ஒயரில் வந்துட்டு ஸ்லீவ் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த ஸ்லீவ் எடுத்து கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பா எம்சிபி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவார். அந்த எம்சிபியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்என்டி பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிராண்ட் எம்சிபி தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஒயருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்துகிட்டு அந்த லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டிங்கோட ஒயர் இருக்குது பார்த்திங்களா இன்புட்டு, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேஸ் கூட வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி அப்பா வந்து டோட்டலாகவே டைட் பண்ணி முடிச்சிடாரு. அதை டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்சிபியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சிபி பாக்ஸ்குள்ளே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவார். இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஃபியூஸ் கேரியர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபியூஸ் கேரியரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது இந்த எம்சிபிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்புட் வந்துட்டு அதாவது அந்த போர்வெலுக்கு பக்கத்தில் கம்பம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த சப்ளை தான். அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சிபியில் வந்துட்டு இன்புட்டை கொடுப்போம். இந்த எம்சிபியோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூஸ் கேரியர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபியூஸ் கேரியரில் வந்துட்டு கொடுப்போம். அந்த ஃபியூஸ் கேரியரோட அவுட்புட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவுட்புட்டை தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டர் இருக்குது பார்த்திங்களா, 3 ஃபேஸ் ஸ்டார்டரு, அந்த ஸ்டார்டரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்புட்டாக வந்துட்டு கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்டரோட ஒயர் வரும் பார்த்திங்களா, அந்த ஒயரை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டரோட அவுட்புட்டில், அதாவது மோட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்துட்டு நம்ம வந்து ஆர்விபியை வந்துட்டு கொடுத்துருவோம். அதாவது இந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணுற அந்த மொத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் பேனலையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு மோட்டரையும் வந்துட்டு ரன் பண்ணி கட்டுவோம். அந்த ஃபுல் வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பார்ட் 2ல் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே போல் ஃபியூஸ் கேரியர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுதாங்க வந்து போர்வெல் மோட்டருக்கு தேவையான ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப்பு. இதோட பேக் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷோ பண்ணுறேன். அதே போல் இங்கே இருக்க எல்லா ஒயருக்குமே வந்துட்டு நம்ம இன்சுலேஷன் டேப் வந்துட்டு அடித்து வச்சுருவோம். அதாவது ஒயர் வந்துட்டு பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டு வந்துட்டு கரெக்டாக சீட்டிங் ஆகும். அவ்வளோதாங்க, இந்த ஒயரிங் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த போர்டு எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதாவது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம இப்போவே வைக்கிறோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து வந்து ஆட்டோவில் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். அப்படி போக்குள்ள வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃபாக வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுருவோம். மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போர்வெல் மோட்டரையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணி கட்டுவோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்என்டி ஸ்டார்டரு, அதுக்கடுத்து டெக்கான் மோட்ரு.